அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் விருச்சிக ராசியோட பிறந்தவங்களோட வாழ்நாள் பொருளாதாரம் மற்றும் நிதி நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். விருச்சிக ராசியின் அதிபர் செவ்வாய் ஆவார். செவ்வாய் ஆற்றல், தைரியம் மற்றும் விடாமுயற்சியின் காரகன் என்பதால் விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் இயற்கையிடையே எதையும் சாதிக்கும் அசாத்திய மன உறுதியும் ஆழமான சிந்தனை திறனும் கொண்டவர்களாக இருப்பார்கள். இவர்களது வாழ்நாள் பொருளாதாரம் மற்றும் நிதி நிலைமை எப்படி இருக்குன்னா, விருச்சிக ராசியில் தங்கள் உண்மையான நிதி நிலைமையை அது எவ்வளோ பெரிய லாபமாக இருந்தாலும் சரி, நஷ்டமாக இருந்தாலும் சரி வெளிப்படையாக காட்டிக்கொள்ள மாட்டார்கள். இவர்களிடம் எவ்வளவு பணம் இருக்கிறது என்பதை மற்றவர்களால் எளிதில் கணிக்க முடியாது. இவர்களது நிதி நிலையில் பெரும்பாலும் ஒரு சீரான தன்மை இருக்காது. வாழ்க்கையில் எதிர்பாராத மிகப்பெரிய பொருளாதார எழுச்சிகளையும் சில நேரங்களில் திடீர் சர்க்கார்களையும் சந்திக்க நேரிடும். ஆனால் வீழ்ந்தாலும் பீனிக்ஸ் பறவை போல் மீண்டும் எழுந்து வரும் வல்லமை இவர்களுக்கு உண்டு. வங்கியியல், காப்பீடு, வரி மற்றும் பிறரின் நிதி நிர்வகிக்கும் பொறுப்புகளில் இவர்கள் மிக சிறப்பாக செயல்பட்டு லாபம் ஈட்டுவார்கள். விருச்சிக ராசிக்காரர்கள் மேலோட்டமான வேலைகளை விட ஆழமாக பகுத்தாய்வு தேவைப்படும் விஷயங்களில் அதிகம் சம்பாதிப்பார்கள். ஆராய்ச்சி, உத்தி வகுத்தல் மற்றும் டிஜிட்டல் தளங்களில் புதுமையான உள்ளடக்கங்களை உருவாக்குதல் போன்ற துறைகள் இவர்களுக்கு நல்ல வருவாயை கொடுக்கும். தங்கள் உள்ளுணர்வையும் பகுத்தாய்வு திறனையும் பயன்படுத்தி பல வருமான வழிகளை உருவாக்குவதில் கெட்டிக்காரர்கள். விருச்சிக ராசிக்காரருக்கு குறுக்கு வழியில் செல்லும் என்பதை விட திட்டமிட்ட நீண்ட கால முதலீடுகள் வாழ்நாள் முழுவதும் கை கொடுக்கும். மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகையை தொடர்ந்து சேமிக்கும் பழக்கத்தை உருவாக்கி கொண்டால் இவர்களால் பெரும் நிதி சாம்ராஜ்யத்தை உருவாக்க முடியும். சந்தையின் ஏற்ற இறக்கங்களை தாங்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்டுகள், பாதுகாப்பான தொடர் வைப்பு நிதி மற்றும் வரி சலுகையுடன் கூடிய பொது வருங்கால வைப்பு நிதி PPF போன்ற கூட்டு வட்டி தரும் திட்டங்களை இவர்களுக்கு எதிர்கால நிதி நிலையை இரும்புத்தூண் போல வலுவழுக்கும். சில நேரங்களில் குடும்ப சூழல், தொழில் விரிவாக்கம் அல்லது பெரிய முதலீடுக்கான 10 லட்சத்துக்கு மேலான பெரிய அளவிலான கடன்களை வாங்க நேரிடலாம். பெரிய கடன்களை கண்டு இவர்கள் ஒருபோதும் அஞ்ச மாட்டார்கள். அதே மாதிரி ஒரு கடனை 60 மாதத்தில் அடைக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டான். அதுக்கான இலக்கை நிர்ணயித்து அதுக்கான துல்லியமாக மாதாந்திர கணக்கீடுகளை செய்து தேவையற்ற செலவுகளை குறித்து திட்டமிட்டபடி கடனை முழுமையாக அடைத்து முடிப்பார்கள். இது இவர்களது செவ்வாயின் முரட்டு பிடிவாத குணத்தால் சாத்தியமானது. விருச்சிக ராசிக்காரர்கள் நீண்ட கால முதலீடுகளை திட்டமிடும்போது முக்கிய கிரக பயிற்சிகளை கவனத்தில் கொள்வது அவசியம். உதாரணமாக, குரு பகவான் பயிற்சியாகி சாதகமான பலன்களை தரும் நேரங்களில் செய்யும் முதலீடுகள் பல மடங்கு லாபத்தை தரும். செவ்வாயின் ஆதிக்கத்தால் சில நேரங்களில் கோபத்தினாலோ அல்லது அவசரத்தினாலோ நிதி முதலீடுகளை எடுக்க தோன்றும். இதை மட்டும் தவிர்த்து பொறுமையாக செயல்பட்டால் இவர்களுக்கு நிகர் இவர்களே. சுருக்கமாக சொன்னால், விருச்சிக ராசிக்காரர்கள் நிதி வாழ்க்கை ஒரு ரோலர் கோஸ்டர் போல இருந்தாலும் இவர்களது அசாதமான திட்டமிடல் நீண்டகால முதலீடு ஒழுக்கத்தினாலும் ஒரு நிலையான மற்றும் பிரம்மாண்டமான பொருளாதார நிலையை அடைவது உறுதி.